ஹலோ எவ்ரி ஒன் 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் நம்ம இப்போ பார்க்க போகிறது கெமிஸ்ட்ரி சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம். சொல்யூஷன் இதில் பார்ட் 6 வீடியோ பார்க்கலாம். லாஸ்ட்டாக நம்ம இதில் முடிச்சிருந்தோம் அப்படின்னா சாலிபிலிட்டி வரைக்கும் முடிச்சிருந்தோம். அதாவது கேஸ் வந்து எப்படி லிக்விடில் வந்து சாலிபிள் ஆகுது அப்படின்ற வரைக்கும் முடிச்சிருந்தோம். அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கூட பார்த்துருந்தோம். இப்போ இதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மேலே வந்து கேஸ் இருக்குது, கீழே வந்து லிக்விட் இருக்குது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இந்த பிஸ்டன் வச்சு இந்த லிக்விட் கேஸ் பக்கமாக ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது இந்த கேஸோட பார்ட்டிகிள்ஸ் வந்து இந்த லிக்விடோட பார்ட்டிகிள்ஸை வந்து மோதுது. அதனால் சாலிபிலிட்டி அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இதில் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த ஒரு சப்ஸ்டன்ஸுமே வந்து குட்டி குட்டி பார்ட்டிகிள்ஸால் உருவானது தான். இப்போ நம்மளோட பாடி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே வந்து குட்டி குட்டி செல்ஸால் உருவானது தான் நம்மளோட பாடியுமே. இப்போ நான் போய் எதையாவது இடிச்சிட்டேன் அப்படின்னா, நான் போய் இடித்தேன் அப்படின்னு சொல்லலாம், என்னோடய ஆர்கன் போய் இடிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதே போல் வந்து இப்போ ஒரு கேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த கேஸ் வந்து டோட்டலாகவே குட்டி குட்டி பார்ட்டிகிள்ஸால் ஆனது. வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தெரிஞ்சது வந்து ஏதோ கண்ணாடி போல் அது ஒரு லிக்விட் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் வந்து அது டோட்டலாகவே வந்து குட்டி குட்டி பார்ட்டிகிள்ஸால் ஆனது. ஸோ வந்து அதோட பார்ட்டிகிள்ஸ் வந்து இடிக்குது அப்படின்னா அப்போ அங்கங்கே ஏதோ ஒரு குட்டி குட்டியாக தூசு போல் இருக்குமோ அப்படின்னு நினச்சிடக்கூடாது. டோட்டலாகவே அது வந்து பார்ட்டிகிள்ஸால் ஆனது தான். ஒரு கேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அது டோட்டலாக பார்ட்டிகிள்ஸால் ஆனது தான். அப்போ ஒரு கேஸோட பார்ட்டிகிள்ஸ் வந்து இடிக்குதுன்னா கேஸ் வந்து இடிக்கிறது தான் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரெண்டுமே ஒன்று தான். கேஸ்ன்னு சொன்னாலும் ஒன்று தான், கேஸோட பார்ட்டிகிள்ஸ் சொன்னாலும் ஒன்று தான். ஆனால் கெமிஸ்ட்ரி மெத்தட் படி இதை கேஸ்ன்னு சொல்லாமல் கேஸோட பார்ட்டிகிள்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது பார்ட்டிகிள்ஸால் உருவானது அப்படின்றதுனால. இப்போ இந்த ப்ராசஸை சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பிஸ்டன் வச்சு இந்த கேஸ் பக்கமாக ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க இல்லையா? அப்படி கொடுக்கும்போது இப்போ இங்கே வந்து ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், இங்கே வந்து ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா? அப்போ ஜாஸ்தியாக இருக்கிற இடத்துல இருந்து கம்மியாக இருக்கிற இடத்துக்கு ப்ரெஷர் வந்து வரும். எப்போவுமே வந்து ஒன்று தெரிஞ்சுக்கிறங்க, வந்து ஒரு இடத்துல ப்ரெஷர் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஓரத்தை விட இந்த மிடில் இருக்கு இல்லையா, இங்கே தான் வந்து ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வந்து இந்த கேஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய வாட்டரை வந்து அமுக்கும். அந்த ப்ரெஷரின் காரணமாக அமுக்கும். அப்படி அமுக்கும்போது இந்த இடத்துக்கிட்ட இருக்கக்கூடிய வாட்டர் வந்து இப்படி விலகி போயிடும். இப்படி வந்து அது விலகி போகிறதுனால அந்த இடத்துல ஒரு கேப் கொடுக்கும். அந்த கேப்பில் வந்து இந்த கேஸ் வந்து ஃபில் ஆகிக்கும். இப்படி இங்கே ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்க இருக்க என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கேஸ் வந்து இந்த தண்ணியை விலக்கி விட்டுட்டே இருக்கும், தண்ணி அமுக்கிட்டே இருக்கும். அதனால் தண்ணி விலகி போயிட்டே இருக்கும். அப்படி தண்ணி விலகி போயிட்டே இருக்கிறதுனால அந்த இடத்துல கேஸ் வந்து ஃபில் ஆகிட்டே இருக்கும். இது எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னா வந்து, இங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து இங்கே வரைக்கும் வந்து டோட்டலாக இந்த இடம் முழுக்கவே வந்து அந்த ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக வந்துடணும். ஓகேவா? இங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து டோட்டலாக ஈக்குவலாக இது ஃபுல்லாக வந்து வந்துடணும். அப்படி வர்ற வரைக்கும் இந்த கேஸ் வந்து இந்த வாட்டரை வந்து அமுக்குறதும் வாட்டர் விலகிறதும் அந்த இடத்துல கேஸ் ஃபில் ஆகுறதும் இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அதுக்கு ஈக்குவலாக அப்போ சாலிபிலிட்டின்ற ஒன்று நடந்துகிட்டே இருக்குது. இந்த கேஸ் வந்து உள்ளார தண்ணிக்குள்ளார வந்துகிட்டே இருக்குது. ஸோ சாலிபிலிட்டி அப்படின்றது நடந்துகிட்டே இருக்குது. அதனால தான் அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க, அந்த கொடுக்கக்கூடிய ப்ரெஷருக்கு ஈக்குவலாக அதோட சாலிபிலிட்டி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. சரியா? இதை தான் உங்களுக்கு வந்து என்னென்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, கேஸோட பார்ட்டிகிள்ஸ் வந்து வாட்டரோட பார்ட்டிகிள்ஸை வந்து மோதுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து கேஸோட பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொன்னாலும் கரெக்டு தான், கேஸுன்னு சொன்னாலும் கரெக்டு தான். நமக்கு எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி கேஸ் வந்து வாட்டரை வந்து அமுக்குது. சரியா? வாட்டர் மேலே மோதுது, அதனால் வாட்டர் விலகுது, அந்த இடத்துல கேஸ் வந்து ஃபில் ஆகிக்கிறது. சரியா? இது நமக்கு புரிஞ்ச மாதிரி. நம்ம இதை கெமிஸ்ட்ரி படி சொல்லணும்னா, கேஸோட பார்ட்டிகிள்ஸ் வந்து வாட்டரோட பார்ட்டிகிள்ஸ் வந்து மோதுது. அப்படி மோதுறதுனால வாட்டரோட பார்ட்டிகிள்ஸ் வந்து விலகி போகுது, அந்த இடத்துல கேஸோட பார்ட்டிகிள்ஸ் வந்து ஃபில் ஆகுது. இப்படி தான் வந்து சாலிபிலிட்டி அப்படின்றது நடக்குது. ஓகேவா? இப்போது 293 கெல்வின் வெப்பநிலையில் நைட்ரஜன் கேஸ் வாட்டரில் டிசால்வ் ஆகுது பபிள்ஸ் வடிவில். இப்போ எவ்வளோ வாட்டர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, 1 லிட்டர் வாட்டர் எடுத்துக்கிறாங்க. அதில் டிசால்வ் ஆகக்கூடிய அந்த நைட்ரஜன் கேஸோட அளவை வந்து மில்லிமோலில் சொல்லுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது அந்த நைட்ரஜன் கேஸ்க்கு ஒரு பார்ஷியல் ப்ரெஷர் வந்து கொடுக்குறாங்க. அந்த ப்ரெஷர் வந்து 0.987 பார் அப்படின்ற அளவுக்கு அந்த ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இப்போ ஹென்ரிஸ் லா படி நைட்ரஜன் கேஸ் வந்து 293 கெல்வின் வெப்பநிலையில் இருந்தது அப்படின்னா, அப்போ அதோட கேஹெச் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 76.48 கே பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கே பார் அப்படின்னா வந்து கிலோ பார் அப்படின்னு சொல்லி அர்த்தம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அந்த வாட்டரில் டிசால்வ் ஆகிருக்கக்கூடிய அந்த நைட்ரஜன் கேஸ் இருக்குது இல்லையா, அதோட சாலிபிலிட்டியை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணுறதுக்கு அதோட மோல் ஃப்ராக்ஷனை ரிலேட் பண்ணி கால்குலேட் பண்ணுங்கள். ஹென்ரிஸ் லா படி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது வாட்டரில் டிசால்வ் ஆகிருக்கக்கூடிய கேஸ் இருக்கு இல்லையா, அந்த கேஸோட மோல் ஃப்ராக்ஷனை சாலிபிலிட்டிக்கு கால்குலேட் பண்ண எடுத்துக்கிறங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா எக்ஸ் நைட்ரஜன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்னால் வந்து மோல் ஃப்ராக்ஷன், ஸோ வந்து நைட்ரஜனோட மோல் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பி நைட்ரஜன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பி நைட்ரஜன் அப்படின்னா வந்து இந்த நைட்ரஜனுக்கு ஒரு ப்ரெஷர் ஒன்று கொடுத்தாங்க இல்லையா, இது இந்த அளவு இங்கே எடுத்துக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கீழே வந்து பை கேஹெச் வேல்யூவை வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. கேஹெச் வேல்யூன்றது நமக்கு இது 76.48 கிலோ பார் அப்படின்றது. பட் வந்து இவங்க என்ன அளவு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வந்து 76,480 பார்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துட்ட பார் அப்படின்னு இருக்கிறது கிலோ பார்னு இருக்க வேண்டியது பார்னு இருக்குது. இந்த இடத்துட்ட 76.48ன்னு இருந்தது 76,480ன்னு மாறி இருக்கு. இது எப்படி மாறுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த வேல்யூ வந்து பாரில் இருக்குது, இது வந்து கிலோ பாரில் இருக்குது. ஓகேவா. இது பாரில் இருக்குது, இது கிலோ பாரில் இருக்குது. பாரில் இருக்கிறதையும் கிலோ பாரில் இருக்கிறதையும் நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ வந்து கிலோ பாரில் இருக்கிறத பாருக்கு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கிலோ பார் அப்படின்றது 1000 பாருக்கு சமம். சரியா. அப்போ இந்த கிலோ பாரை இந்த பாரால் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். இந்த பாரால் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணும்போது இந்த 76.48 இருக்கு இல்லையா, 76.48 இதை வந்து பார்த்தோன்னா 1000 அதனால் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி பண்ணணும்னா நமக்கு வந்து இந்த வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூவை நம்ம அப்படியே எடுத்து போட்டுற முடியாது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது இல்லையா, ஸோ வந்து இந்த 2 ஜீரோ வந்து கேன்சல் ஆகிடும். இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பர் எடுத்து இங்கே போடணும். இதுதான் வந்து இந்த இடம் தான் வந்து உங்களுக்கு புக்லேயும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா பாயிண்டில் இருக்குது, இந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா பாயிண்டில் இல்லை. இந்த மாதிரி ஒரு வேல்யூ வந்து பாயிண்டில் இருக்குது, இன்னொரு வேல்யூ வந்து பாயிண்டில் இல்லை அப்படின்னா இப்படியே வச்சு நம்ம வந்து டிவைட் பண்ணணும் அப்படின்னா இந்த 1.29 × 10⁻⁵ இருக்குல்லையே, இது எடுக்கிறது கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் நமக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பாயிண்ட்டை நம்ம வந்து கேன்சல் பண்ணணும். பாயிண்ட்டை எப்படி வந்து கேன்சல் பண்ணுறது அப்படின்னா, நம்ம வந்து 1000 மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா பாயிண்ட் வந்து கேன்சல் ஆகிடும். சரியா. ஏன் 1000 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்குது. ஓகேவா. இந்த 3 நம்பருக்கு நம்ம வந்து 3 ஜீரோ எடுத்துக்கலாம். 3 ஜீரோ எடுத்துகிட்டு முன்னால் ஒரு 1 போட்டு பாருங்கள், 1000 வருதா. ஸோ அதனால தான் நம்ம வந்து 1000 மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 1000 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த நம்பர் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்குது. ஆனால் இந்த வேல்யூவை நம்ம அப்படியே எடுத்து போட முடியாது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் வந்து இந்த 3 ஜீரோ கேன்சல் ஆகிடும். அதனால் இந்த நம்பர் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்குது, அதுதான் இந்த நம்பர். ஓகேவா. ஸோ இந்த நம்பர் வந்து இப்போ பாயிண்ட் இல்லாமல் இருக்குது. இப்போ மேலே உள்ள நம்பரை வந்து நம்ம வந்து 1000 மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். பட் வந்து கீழே உள்ள நம்பரை அப்படியே வச்சு நம்ம வந்து டிவைட் பண்ண முடியாது. கீழே உள்ள நம்பரையும் நம்ம அதே 1000 மல்டிப்ளை பண்ணணும். மேலே என்ன நம்பர் எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே நம்பர் கீழே எடுத்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ வந்து 76480 இருக்குது இல்லையா, இந்த 76480 1000 நம்ம அதனால் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த நம்பர் வந்து கிடச்சிருக்கு. பட் இந்த நம்பரில் வந்து எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து பாயிண்ட் இல்லை. ஓகேவா. பாயிண்ட் இல்லை அப்படின்றதுனால இந்த நம்பரை நம்ம அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம். ஓகே. இப்போ இந்த 2 நம்பரையும் நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த நம்பர் ரொம்ப சின்ன நம்பராக இருக்குது, இந்த நம்பர் வந்து ரொம்ப பெரிய நம்பராக இருக்குது. ஸோ இந்த நம்பருக்கு ஈக்குவலாக இந்த நம்பரை நம்ம வந்து மாற்றணும். எப்படி மாற்றுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு 0.1 வச்சுக்கலாம். 0 வச்சுக்கலாம். இங்கே வந்து அதுக்கு பதிலாக ஒரு 0 வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ பார்த்தா இப்போவும் வந்து நமக்கு இதுக்கு ஈக்குவலாக பண்ண முடியல. ஸோ வந்து இன்னொரு 0 இங்கே ஆட் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு 0 ஆட் பண்ணலாம். இப்போவும் வராது. இன்னொரு 0 ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு 0 ஆட் பண்ணலாம். இப்போவும் வராது. இன்னொரு 0 ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு 0 ஆட் பண்ணுவோம். இப்போவும் வராது. இன்னொரு 0 ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு 0 ஆட் பண்ணுவோம். இப்போ வரும். இப்படி கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு 4 ஜீரோ இருக்குது. ஸோ அந்த 4 ஜீரோவை கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக மேலே உள்ள இந்த 4 ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடலாம். சரியா. இப்போ இந்த நம்பர் 7648ங்கிற நம்பர் கீழேயும் 9870 அப்படின்ற இந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா மேலேயும் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா இந்த நம்பர். சரியா. இதில் இந்த நம்பர் வந்து எத்தனை டைம் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஒரு டைம் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 9870 இருக்கு இல்லையா, இதில் இந்த 7648 அப்படின்றது ஒரு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தோம். பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2222 அப்படின்ற நம்பர் வந்து கிடைக்கும். ஸோ அதாவது 2222 அப்படின்ற நம்பர் வந்து கிடைக்கும். ஆனால் அதுக்குள்ளார வந்து 7648 7648 அப்படின்றது வராது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு 0 வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
ஆனால் இங்கே வந்து ஏற்கனவே நம்ம வந்து பாயிண்ட் வச்சுருக்கிறதுனால இங்கே 0 ஆட் பண்ணும்போது மறுபடியும் இங்கே வந்து பாயிண்ட் வைக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து இந்த 0 வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 22,000 அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த 22,000ல் 7,248 வந்து எத்தனை டைம் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 2 டைம்ஸ் வந்து இருக்கும். சரியா? ஸோ வந்து இந்த 2 டைம்ஸ் போக பேலன்ஸ் வந்து 2,222ல் சாரி 22,220ல் உங்களுக்கு வந்து 2 டைம்ஸ் வந்து 7648 இருக்கு இல்லையா, அது வந்து 2 டைம்ஸ் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 6,924 அப்படின்றது கிடைக்கும். ஸோ வந்து இது வந்து 6,000 அப்படின்ற மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா 7,000 அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம், இங்கேயும் நம்ம ஒரு 0 வந்து ஆட் பண்ணிக்கலாம். 0 ஆட் பண்ணோம்னா 69,000 அப்படின்ற மாதிரி வந்திருக்குது. ஸோ இதில் வந்து எத்தனை டைம் வந்து 7,248 இருக்குது அப்படின்னா வந்து 9 டைம்ஸ் இருக்குது. ஸோ இதோட நமக்கு வந்து போதும். பேலன்ஸ் இப்போ நமக்கு 0.00000129 அப்படின்னு சொல்லி நம்பர் வந்து கிடச்சிருக்குது. சயின்ஸ் மெத்தட் படி எங்கேருந்து நமக்கு வந்து நம்பர் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த நம்பரை வந்து நம்மளை வந்து எடுத்துக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்து 129 வந்து கிடச்சிருக்கு. சரியா? அப்போ இதில் எந்த நம்பர் ஃபஸ்ட்டு வந்து வருது அப்படின்னா 1 அப்படின்ற நம்பர் தான் ஃபஸ்ட்டு வருது. சரியா? அப்போது வந்து 1க்கு பக்கத்தில் நம்ம வந்து பாயிண்ட் வச்சுக்கணும். சரியா? ஸோ வந்து 1.29 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வேல்யூ வந்து கிடச்சிருக்குது. சரியா? எங்கே நமக்கு வந்து நம்பர் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த நம்பர் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து எடுத்துக்கிட்டு அதில் ஃபஸ்ட்டு நம்பர் இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு நம்பருக்கு பக்கத்தில் பாயிண்ட் வச்சுக்க சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த 10⁻⁻5 இருக்குல்ல, இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இப்போ பாருங்கள், நம்ம எத்தனை நம்பர் வந்து தள்ளி புள்ளி வச்சுருக்கோம், பாயிண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா 1 2 3 4 5. சரியா? இந்த 5 நம்பர் தள்ளி நம்ம வந்து பாயிண்ட் வச்சுருக்கோம். இதில் ஒரு நம்பருக்கு ஒரு 10 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். ஒரு நம்பருக்கு ஒரு 10 எடுத்துக்கிட்டோம்னா அந்த 5 நம்பருக்கு 5 10 இருக்குது. ஸோ அதனால் வந்து 10⁻5 அப்படிங்கிற வேல்யூ வந்து வந்திருக்கு. சரியா? இது ஏன் மைனஸில் ஏன் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஏற்கனவே அதாவது வந்து ஒரு நம்பர் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து 1 2 3 4 5 6 ஏதோ சம்திங் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்பர் இருக்குது அப்படின்னா இப்படி வந்து நமக்கு வந்து ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்பர் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து 1 அப்படின்ற நம்பர் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இல்லை நீங்கள் வந்து 7 8 9 இந்த மாதிரி கூட உங்களுக்கு ஒரு நம்பர் வந்து கிடைக்கலாம். அது ஒன்றும் கிடையாது, பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நம்பரில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி நம்பரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு நம்பர் எது, இப்போ 7, இதில் வந்து 7, இதில் வந்து 1. ஸோ அதுக்கு பக்கத்தில் நம்மளை வந்து பாயிண்ட் வச்சுக்க சொல்லியிருக்காங்க. சரியா? இப்படி வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வந்துருந்துச்சு, நம்பரெல்லாம் வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த வேல்யூ வந்து மைனஸில் வராது. சரியா? நம்பரெல்லாம் வந்துருந்துச்சுன்னா. பட் நமக்கு எப்படி வந்திருக்குன்னா 0.000 அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்டில் வந்துருக்குது இல்லையா, இப்படி வந்து நமக்கு வந்து பாயிண்டில் வந்துச்சு அப்படின்னா அது வந்து அந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா மைனஸில் வரும். அதனால தான் நமக்கு வந்து 10⁻⁻5 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பர் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இந்த நைட்ரஜனோட வந்து மோல் ஃப்ராக்ஷன் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து இந்த நம்பர். சரியா? இந்த நம்பர் அப்படின்றது நைட்ரஜனோட மோல் ஃப்ராக்ஷன். இதில் வந்து பார்த்தோன்னா இந்த மோல் ஃப்ராக்ஷன் இருக்கு இல்லையா, அதோட வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னா n மோல் பை வந்து n மோல் ப்ளஸ் n மோல் அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஏ அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸோட மோல் வேல்யூவும் அதே ஏ சப்ஸ்டன்ஸோட மோல் வேல்யூ ப்ளஸ் வந்து பி சப்ஸ்டன்ஸோட மோல் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த நம்பர் ஆஃப் மோல் அப்படின்றது இது சொல்லிவிட்டு இதுவும் சொல்லிவிட்டு இது வந்து பார்த்தோன்னா சால்வெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சால்வெண்ட்டோட மோல் வேல்யூ வந்து எப்படி வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 55.5 இருக்குல்ல, இது எப்படி வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தோன்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 1 லிட்டர் வாட்டர் எடுத்துக்கிறங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 1 லிட்டர் வாட்டர் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா 1000 mlக்கு வந்து சமம். சரியா? ஸோ அந்த 1000 ml அப்படின்றத வந்து நம்ம வந்து மேலே வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இப்போ நீரோட ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா H2O அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து ஹைட்ரஜன் அப்படின்றதோட வேல்யூ வந்து 1. ஓகே, அது வந்து பார்த்தோன்னா 2 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால 1 × 2. ஸோ அதை வந்து பெருக்கணும், மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா 2 வரும். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஆக்சிஜனோட மோல் வேல்யூ என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 16. ஸோ வந்து இந்த 2ஐயும் இந்த 16ஐயும் நம்ம ப்ளஸ் பண்ணணும், ஆட் பண்ணணும் அப்படின்னா 18 வரும். அந்த 18ஐ கீழே வச்சு டிவைட் பண்ணோம் அப்படின்னா 55.5 அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. அதுதான் இந்த வேல்யூ. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த வேல்யூ இருக்குல்லையே, இதை வந்து பார்த்தோன்னா நெக்லெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வந்து இந்த வேல்யூ வந்து கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த வேல்யூ அப்படிங்கிறது வந்து மில்லிமோல் அப்படின்ற அளவில் இருக்குது, இந்த வேல்யூ அப்படிங்கிறது மோல் அப்படின்ற அளவில் இருக்குது. ஸோ இந்த மோலையும் இந்த மில்லிமோல் அப்படின்றது ரொம்ப கம்மியான ஒரு அளவு. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா இந்த மோல் வேல்யூவையும் இந்த மில்லிமோலையும் வந்து பார்த்தோன்னா நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்போ இந்த வேல்யூ வந்து கேன்சல் பண்ணிவிட்டு இந்த நைட்ரஜனோட வந்து மோல் ஃப்ராக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துக்கு பதிலாக இந்த வேல்யூவை கொண்டாந்து இங்கே வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து கிராஸ் மல்டிபிள் வந்து பார்த்தோன்னா பண்ணணும் அப்படின்னா இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணி பாருங்கள்.
இந்த இடத்துட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னாக்க வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா ஒன்று இருக்கிறதா நீங்கள் அசியூம் பண்ணிவிட்டு இப்போ வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 55.5 இருக்குல்ல, இது வந்து இந்த இடத்துக்கிட்ட போயிடும். சரியா? 55.5 அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு வந்துடும். சரியா? இந்த 1 அப்படின்றது வந்து பார்த்தோன்னா எண்ணுக்கு பக்கத்தில் வந்துடும். ஓகேவா? இதை மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இதை மாதிரி வந்து கிடைக்கும். இந்த n × 1 இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம வந்து மல்டிபிள் பண்ணும்போது n அப்படின்ற மாதிரி வரும். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது என்னோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கிறது. என்னன்னா வந்து இந்த சொல்யூட் இருக்கு இல்லையா, சொல்யூட்டோட மோல் வேல்யூ தான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்ருக்கோம். சரியா? இப்போ இந்த 10⁻⁵ இருக்குது இல்லையா, இந்த 10⁻⁵ இதை வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பிரித்து எழுதணும். பிரித்து எழுதும்போது எப்படி எழுத முடியும் அப்படின்னா 1 இந்த 5க்கு பதிலாக 5 0 வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான். சரியா? 5 0 வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்படி வந்துடும். அதனால தான் அந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா கீழே வந்திருக்கு. சரியா? இப்போ ஆக்சுவலாக வந்து 1/1 lakh அப்படின்றப்போ வந்து இப்படி வந்திருக்கணும். இந்த இடத்துக்கிட்ட வந்து இப்படி தான் வரும். இந்த 1 அப்படின்றது வந்து இதோட எந்த நம்பரை போட்டு நம்ம வந்து மல்டிபிள் பண்ணாலும் அதே நம்பர் தான் வந்து வரும் அப்படின்றதுனால இதை வந்து நான் வந்து எடுத்துக்கல, விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். சரியா? அந்த 10⁻⁻5 இருக்கு இல்லையா, இதை வந்து பிரித்து இதை மாதிரி வந்து எழுதியாச்சு. சரியா? இப்போ இது ரெண்டையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணினீங்க, இந்த 2 வேல்யூவையும் மல்டிபிள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தோன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து 595 கிடச்சிருக்குதா. ஸோ வந்து இந்த வேல்யூ வந்து வந்ததுனால, அதாவது 5க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து வேல்யூ வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்கு முதல்ல உள்ள இந்த நம்பர் வந்து ஒரு 5க்கு அப்புறம் வந்திருக்கு அப்படின்னா அப்போ அதுக்கு முதல்ல இருக்கக்கூடிய வேல்யூ இருக்கு இல்லையா, அதை வந்து அதில் இன்னும் ஒரு நம்பரை வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ வந்து இந்த 5க்கு பதிலாக 6 அப்படின்னு எடுத்துகிட்டு இந்த 95 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அதனால் எப்படி எடுத்திருக்காங்கன்னா 71.6 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. இப்போ இந்த 71.6 இதையும் இந்த 1 lakh இருக்குது இல்லையா, இதையும் வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது பண்ண முடியாது. ஸோ வந்து நம்ம வந்து முதல்ல சொன்ன மாதிரியே பாயிண்ட் வச்சு ஒரு 0 பாயிண்ட் வந்து வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு 3 0 சேர்த்து அதுக்கு பதிலாக இங்கே ஒரு 3 0 சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ வந்து வேல்யூ கிடைக்கும். அதாவது இங்கே வந்து ஒரு 0 பாயிண்ட் நம்ம வந்து வச்சோம் அப்படின்னா 0 பாயிண்ட் அப்படின்னு வச்சோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து கேன்சல் ஆகும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து 716 அப்படின்னு சொல்லி மாறும். அந்த 716ஓட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு 3 0 வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த 0வை இங்கே வந்து ஆட் பண்ணிடலாம். சரியா? அதுதான் உங்களுக்கு இந்த நம்பர். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்பரை வந்து நீங்கள் இங்கே மேலே ஒரு 3 0 இருக்குது, இங்கே கீழே ஒரு 3 0 இருக்குது. இதை வந்து 3 0க்கு 3 0 வந்து கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ 716 அப்படின்னு இருக்குது. இந்த பக்கம் வந்து கீழே வந்து 100 இருக்குது. ஸோ வந்து 700ல் 100 எத்தனை டைம் இருக்கும் அப்படின்னா 7 டைம் இருக்கும். சரியா? ஆக்சுவலாக நம்ம வந்து 3 0 ஆட் பண்ணி வச்சுருக்கோமா, அப்போ வந்து 7 டைம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 160 இருக்குதா, 160ல் வந்து 100 எத்தனை டைம் இருக்கும் அப்படின்னா ஒரு டைம் இருக்குது. இப்போ 160ல் அந்த 100 போயிடுச்சு, பேலன்ஸ் வந்து 60 இருக்குது. அதோட இன்னொரு 0 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு 6 0 இருக்குது. இப்போ நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு எங்கே நம்பர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த 7கிட்ட தான் நம்பர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து 7 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி 7.16 அப்படிங்கிற இந்த வேல்யூ வந்து எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பாயிண்ட் எங்கே வச்சுருக்கோம், இங்கே வச்சுருக்கோமா. ஸோ வந்து எத்தனை நம்பருக்கு தள்ளி பாயிண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா 4 நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்கோம். ஸோ 10⁻4 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இது பாயிண்டில் வரதுனால மைனஸ் அப்படின்ற இந்த வேல்யூ வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம இதோட இதை வந்து விட்டுற முடியாது. அடுத்து வந்து இந்த வேல்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னாக்கா வந்துட்டு நம்பர் ஆஃப் மோலோட வேல்யூ தான், சொல்யூட்டோட மோல் வேல்யூ தான் வந்து நம்ம வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அந்த வேல்யூ வந்து நமக்கு மில்லி மோலில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒரு மோல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா 1000 மில்லி மோலுக்கு சமம். சரியா? ஒரு மோல் அப்படின்றது 1000 மில்லி மோலுக்கு சமம். ஸோ வந்து மில்லி மோலில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுனால நம்ம கண்டுபிடிச்ச அந்த மோல் வேல்யூ இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்தோன்னா 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து நம்ம கண்டுபிடிச்ச இந்த மோல் வேல்யூ இருக்குது. இந்த மோல் வேல்யூ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து 1000ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்படி 1000ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 10⁻⁻4 இருக்குல்ல, இதை முதல்ல மாதிரியே நம்ம வந்து விரிச்சு எழுதணும். எப்படி விரிச்சு எழுதணும் அப்படின்னா 1/4 10⁻⁻4க்கு பதிலாக 4 0 வந்து வரும். சரியா? அதாவது 10,000 வரும். அந்த வேல்யூ வந்து கீழே எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 0க்கு பதிலாக இந்த 3 0வை நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு இந்த 10ஆல் வந்து நீங்கள் 7.16 இதை வந்து பார்த்தோன்னா டிவைட் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைன்னா இந்த 7.16 இருக்கு இல்லையா, அதையும் இந்த 1000 இருக்கு இல்லையா, இதை வந்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வந்து கிடைக்கும். இந்த வேல்யூனா 716,000 அப்படின்ற இந்த வேல்யூ கிடைக்கும். இப்போ இந்த வேல்யூவை நம்ம அப்படியே எடுத்து போட முடியாது.
ஏன்னா இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ வந்து இந்த 2 ஜீரோவை நம்ம கேன்சல் பண்ணணும். அப்படி பண்ணுனா நமக்கு இந்த வேல்யூ வந்து கிடைக்கும். 7160 அப்படின்ற இந்த வேல்யூ வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7160 அப்படின்றது கிடச்சிருக்கு. பை வந்து 10,000 கிடச்சிருக்கு. சரியா? இது 10,000 அப்படின்ற மாதிரி இருக்குது. இது வந்து 7,000 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ 10,000ஆல் 7,000 வந்து நம்மளால் அடிக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டோம். சரியா? அதனால் இங்கே வந்து ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டோம். இங்கே ஒரு ஜீரோ வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு? 71600 அப்படின்ற மாதிரி கிடச்சிருக்கு. பை வந்து 10,000 கிடச்சிருக்கு. இப்போ இங்கே 71,000 இங்கே 10,000 அப்படின்ற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ இதால் இந்த வேல்யூவால் இந்த வேல்யூவை இப்போ வந்து அடிக்க முடியும். இப்போது இந்த இதில் வந்து பார்த்தோன்னா 2 ஜீரோ இருக்கு இல்லையா, அந்த 2 ஜீரோக்கு பதிலாக இந்த 2 ஜீரோவை கேன்சல் கொடுத்துடலாம். ஸோ இங்கே வந்து 100ன்னு இருக்குது, இங்கே வந்து 716 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ வந்து ஏற்கனவே நம்ம வந்து ஒரு 0 பாயிண்ட் வச்சுருக்கோம் இங்கே. ஓகேவா? அதை வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த 716ல் இந்த 100 அப்படின்றது எத்தனை டைம் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 7 டைம் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இங்கே 16 பேலன்ஸ் வந்து 16 இருக்குது. அந்த 16ஓட நம்ம ஒரு ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இங்கே வந்து நமக்கு வந்து ஜீரோ இருக்கிறதால நம்ம வந்து இன்னும் ஒரு ஜீரோ வந்து ஆட் பண்ண வேண்டியதில்லை, இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ண வேண்டியதில்லை. இங்கே சொல்கிறேன் இங்கே. ஆனால் இங்கே வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரியா? இங்கே வந்து நம்ம ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து 160 இருக்குது. 160ல் 100 எத்தனை டைம் இருக்குது அப்படின்னா ஒரு டைம் இருக்கும். ஓகேவா? ஒரு டைம் இருக்கும். இப்போ 160ல் 100 ஒரு டைம் போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் வந்து 60 இருக்குது. இதோட நம்ம இன்னொரு ஜீரோ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து 600 இருக்குது. 600ல் எத்தனை 100 இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 600 இருக்குது. ஸோ உங்களுக்கு வேல்யூ வந்து 0.716 அப்படின்றது கிடச்சிருக்கு. மில்லி மோலில் கேட்டாங்க. நம்ம மில்லி மோலில் 1000 வச்சு மல்டிப்ளை பண்ணி மில்லி மோல் வேல்யூ எடுத்துட்டோம். ஓகே, இதோட இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சிச்சு. பேலன்ஸ் கிளாஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.